வங்கியின் மேற்கூரை விழுந்து 3 பேர் காயமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு காவல் நிலையம் அருகில் உள்ள இந்தியன் வங்கியில் மப்பேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் திடீரென வங்கியின் மேற்கூரையின் ஒரு பகுதி பெயர்ந்து சிமெண்ட் பூச்சிகள் கீழே விழுந்தது. அப்போது ஜோஸ்பின், மணி, பார்வதி ஆகிய 3 பேர் மீதும் விழுந்ததில் காயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மப்பேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வங்கி அதிகாரிகள் உடனடியாக மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சிகளை அகற்றினர். மயிலாடுதுறை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காளியம்மாள் அறிமுக தெருமுனை கூட்டத்தில் பேசினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலம், பாபநாசம், கூனஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளரான காளியம்மாள் பேசுகையில், கடந்த தேர்தலில் 5 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற திமுகவின் மயிலாடுதுறை வேட்பாளர் ராமலிங்கம் 5 முறை கூட நாடாளுமன்றத்தில் பேசியதில்லை எனவும், பொதுமக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துக் கொள்ள தயங்குவதாக கூறினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே சதுரங்கப்பட்டினம் செல்லும் சாலையில் செங்கல்பட்டிலிருந்து கல்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சாலையை கடக்க முயன்ற விஜயகுமார் என்பவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் நிலை தடுமாறி அருகில் இருந்த காலியிடத்தில் பேருந்தை நிறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் என்னும் பணி நிறைவு பெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் கடந்த 10 நாட்களில் நிறைந்ததால் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், திருக்கோயில் அலுவலர்கள் பங்கேற்றனர். இதில் ரூபாய் 1,14,18,121 ரூபாய் காணிக்கை கிடைத்தது. மேலும் தங்கத்திலான வேல், பட்டை, தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியாலான பிஸ்கட் காசுகள், சிறிய வீடு, தொட்டில், வேல், கொலுசு உள்ளிட்டவற்று கிடைக்கப்பெற்றது. தங்கம் 420 கிராமும், வெள்ளி பொருட்கள் 5,277 கிராமும், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 323 கிடைக்கப்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள், அறங்காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் எண்ணெய் எரிவாயு தேவையில் உள்நாட்டு உற்பத்தி கடந்த 35 ஆண்டுகளில் 69%இலிருந்து 10% சரிந்துள்ளது என மாறன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு ONGC நிறுவனத்தின் CSR நிதியில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் பேட்டரி கார் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து நகராட்சி தலைவர் செல்வராஜிடம் பேட்டரி காரை மக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கிய ONGC காவிரி அசட் உற்பத்தி பிரிவு தலைவர் மாறன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ONGC வசம் கைவிடப்பட்ட கிணறுகள் எதுவும் கிடையாது. உற்பத்தி கிணறு, நின்று போன கிணறு, மீண்டும் ரிப்பேர் செய்யப்பட வேண்டிய கிணறுகள் தான் உள்ளன. 60 கிணறுகள் பழுது உள்ளதை அவ்வப்போது ரிப்பேர் செய்து எண்ணெய் எரிவாயு எடுக்க முடியுமா என்று முயற்சி செய்கிறோம் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.